இங்கே ஹீரோவா அவங்க டீமோட சேர்ந்து ஒரு காரில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நேரம் யூரின் போகிறான்னு அவனை கத்தி உள்ளே கூப்பிட்றாங்க. ஜன்னலோரமாக உட்காரன்னு கேட்டால் கூட திட்டி அவனை நடுவில் உட்கார வச்சிடுறாங்க. எல்லாருமே நெருக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கு ஏதோ ஸ்மெல் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இவன் போட்டிருக்க சாக்ஸ் தான் செம்மையாக நாற்றம் அடிக்குது. நைஸாக இவனும் நம்மளோட சாக்ஸை கழட்டிடுறான். அங்கே இருக்க தண்ணி பாட்டில் எடுத்து அந்த சாக்ஸை புழிஞ்சு வெளிப்பக்கமாக கையை நீட்டி புழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கிளிப்பு இருக்குது. அந்த கிளிப்பை எடுத்து 2 சாக்ஸையுமே ஜன்னலில் குத்தி விட்டுறான். கொஞ்ச நேரத்தில் இவனும் தூங்கிடுறான். அப்போ பார்த்தா காற்றுல ஒரு சாக்ஸ் காணாமல் போயிடுச்சு போல இருக்குது. ஒன்று மட்டும் தான் பறந்துக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு சாக்ஸ் அவன் கைக்குள்ளே தான் இருந்திருக்கு. இப்போ காரை நிறுத்த சொன்னால் நம்ம கிண்டல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிற சாக்ஸையும் தூக்கி போட்டுடுறான். மறுபடியும் தூங்கினவனுக்கு அந்த 2 சாக்ஸும் பறந்துகிட்டு இருக்க மாதிரி தான் கனவுல தெரியுது. இவனா பறந்து போய் அது 2த்தையும் பிடிச்சிடறான். சுற்றி இருக்க எல்லாருமே கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு கூட இவன் அந்த சாக்ஸை போட்டு ஜாலியாக இருக்க மாதிரி கனவு வருது. பக்கத்தில் இருக்க பையனை போட்டு அந்த சாக்ஸை போட்டு மிரட்டுற மாதிரிலாம் கனவு வந்துக்கிட்டு இருக்கு. இவனை யாரும் எழுப்புற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே கனவாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது. இவங்க இன்னும் காரை விட்டு கூட கிளம்பல. அந்த 2 சாக்ஸையும் இவன் காலிலே தான் இருக்குது.